அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் தனியார் துப்பறியும் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பரிமேலழகர் இணைப்பில் இணைகிறார். பரிமேலழகர், இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என தெரிகிறதா அல்லது வருத்தத்துடன் இருக்கிறதா என தெரிகிறதா என கேள்வி எழுப்பின செய்தியாளர்கள், இப்போது நான் கூடுதல் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் தினமும் என்னை பல பேர் வந்து சந்தித்து வருகின்ற நிலையில் இருக்கின்றனர். மேலும் எனக்கு 75 வயதுக்கு மேலாகியும் பாட்டிகளை மட்டுமே வீட்டில் விட்டுவிட்டு ஐயா நான் பார்க்க போகிறேன் என வீட்டில் சொல்லிவிட்டு என்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள். வீட்டில் எனது இருக்கைக்கு அருகில் ஒட்டு கேட்கும் கருவி இருப்பதாக நீங்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தீர்கள் என்று செய்தியாளர் கேட்டபோது, அதற்கு ஆய்வு செய்வதற்காக 5 பேர் கொண்ட குழு இன்று ஆய்வு செய்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் ஒட்டு கேட்கும் கருவி சம்பந்தமாக சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். பிறகு டாக்டர் அன்புமணி தனது தாயாரை சந்தித்து விட்டு சென்ற என்ற கேள்விக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி என பதிலளித்தார் ராமதாஸ். தனியார் நிறுவனத்தில் ஒட்டு கேட்கும் கருவியை வாங்கி வந்து ஆய்வு செய்ததாக தெரிவித்தனர். மேலும் இந்த ஒட்டு கேட்கும் கேள்விக்கு ஆய்வு தொடர்கிறதா இல்லை முடிந்துவிட்டதா என கேள்விக்கு ஆய்வு நடந்து கொண்டே இருக்கிறது. தாங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் யாரேனும் இருக்கிறதா என்ற கேள்விக்கு எனக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லை, ஆய்வு செய்து முடித்த பிறகு தான் தெரியும், பொதுக்குழு கூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளதா என கேட்டபோது, அதற்கான காலம் வரவில்லை, அதற்கான காலம் வரும்போது உங்களை மேடையிலே முதல் இருக்கையில் அமர வைப்பேன், உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் அன்புமணி தலைமையில் விழுப்புரத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே கலந்து கொள்ள இல்லை என தெரிவித்தீர்களா என்ற கேள்விக்கு அதை பற்றி ராமதாஸ் எந்த பதிலையும் செய்தியாளருக்கு தெரிவிக்கவில்லை. மேலும் உடனே போதும் என முடித்துக்கொண்டு செய்தியாளர் சந்திப்பை ராமதாஸ் முடித்துக் கொண்டு விட்டார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரிமேலழகன். என்னைக்குமே மகிழ்ச்சி தான் ஐயா, என்னைக்குமே மகிழ்ச்சியா இருப்பீங்க. மைக் இல்ல மைக் இல்ல மைக் இல்லையா? போறாங்க வயதான 70-75 வயசு பாட்டியை மட்டும் வீட்டில் விட்டுட்டு நீ பார்த்துக்க, நான் ஐயாவை பார்க்க போறேன்னு பார்த்து இனிமே வந்தனே கூப்பிடுறாங்க. இந்த ஒட்டு கேட்பு கருவி வச்சிருந்தான்னு சொல்லியிருந்தீங்க, நீங்க ஏதோ அந்த கருவி சம்பந்தமா ஆய்வு பண்ண வந்தாங்களா? ஆய்வு பண்ணிட்டாங்களா ஐயா? பண்ணிட்டு இருக்காரு சார். இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எதாவது எடுப்பீங்க ஐயா? ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்ட தொடர்பாக ஏதாவது சட்ட நடவடிக்கை எதாவது எடுக்க போறீங்களா? அது இப்போ ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் ஒரு வைக்க நான் நிறுத்திட்டோம் இல்லைன்னா வைக்கவே இல்லை. ஐயா உங்க மகன் வந்து சென்னையை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. மைக் மொபைல் மறையுதுங்க ஜி, மொபைல் மறையுது ஜி, விஷுவல் மறையுதுங்க. ஐயா இந்த ஒட்டு கேட்பு ஐயா பேட்டி எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. நன்றி நன்றி நன்றி, வணக்கம் ஐயா. இந்த ஆய்வு பண்ணதுல என்ன தெரிய வந்து ஒட்டு கேட்பு கருவி கொடுத்து இந்த ஆய்வு தனியார் நிறுவனம் வந்திருந்தாங்களா ஐயா? அது ஆய்வு முடிச்சிட்டாங்களா? தொடருதா? ஆய்வு பண்ணிட்டே ஆய்வு பண்ணிட்டே ஐயா, தங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்கா ஐயா இந்த விவகாரத்துல யாருமே சந்தேகம் இருக்கு? மைக் மறையுதுங்க ஜி, மறையுது ஜி மறையுது ஜி ஏங்க மறையுதுங்க. அவங்க ஆய்வு பண்ணி முடிச்ச பிறகுதான் தெரியும். ஐயா பொதுக்குழு கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எப்ப பொதுக்குழு கூட்டுவீங்க?
இன்னும் அதற்கான காலம் வரவில்லை. அதற்கான காலம் வரும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த பொதுக்குழு கூட்டுவோம். பொதுக்குழு கூட்டும் போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். முதல் வரிசையில் மேடையில் உங்களை உட்கார வைப்போம். சரியா? போதும், என்னோட போதும். நன்றி.